மாலுக்கு அணிகலம் வெண்தலை மாலை அகிலமுண்ட மாலுக்கு அணிகலம் தன்னம் துழாய் மயிலேறும் ஐயன் வாள் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருவுமே. ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை அகிலம் உண்ட மாலுக்கு அணிகலம் தன் துழாய் மயிலேறும் ஐயன் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருவுமே. சிவபெருமானுக்கு அணிகலனாக விளங்குவது வெண்மையான கபால மாலையாகும். திருமாலுக்கு அணிகலமாக விளங்குவது குளிர்ந்த அழகிய துளசி மாலையாகும். மயில் வாகனத்தில் மீது ஏறி வருகின்ற முருகப்பெருமானின் திருவடிகளுக்கு அணிகலன்களாக விளங்குவன தேவர்களின் மணிமுடிகளும் அவர்கள் சூடும் கடப்ப மலர் மாலையுமே ஆகும். முருகப்பெருமானின் திருக்கரத்தில் உள்ள வேலாயுதத்திற்கு அணிகலன்களாக விளங்குவன கடலும் சூரபத்மனும் மகாமேரு மலையுமாகும். சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய, சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய, வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. வேட்கை வினை முடித்து மெய்யடியார்க்கு இன்பம் செய்து ஆட்கொண்டருளும் அரண் சேயே வான் கதிர்கொள் காந்தார மார்பில் கமல் தாங்கிய கணபதியே வேந்தா உடைத்து அமரர் வெண். கபிலர் எழுதிய பாடல். கந்தர்வர்கள் வரிசையில இன்று பாடல் 62 பார்க்க இருக்கிறோம். இந்த தேவர்களுக்கெல்லாம் முத்தேவர்கள் அதிபதி யாருன்னு கேட்டா சிவபெருமான் தான். அத்தனை 33 தேவர்களும் அடிபணிகின்ற முதல் தெய்வம் யாருன்னு கேட்டா சிவபெருமான் தான். அந்த சிவபெருமானை தாண்டித்தான் எல்லாமே இருக்கு. சிவபெருமானுக்குள்ளேயே அத்தனையும் அடங்கி இருக்கு. அந்த சிவபெருமானை எதுக்கு தலைவனா வச்சான்னா செயற்கரிய செய்வோன் பெரியோன், யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்யறவன் பெரியவன். ராஜராஜேஸ்வரி சபையிலே ஒரு நர்த்தகி ஆடிக்கொண்டிருந்தால் அப்சரஸ் நாட்டியக்காரி. அவ ஆடின ஆட்டம் மிக்க அற்புதமாக இருந்தது. சதுரை கண்டு ஆசைப்பட்ட அம்பிகை தான் கழுத்துல போட்டிருக்கிற மாலையை, கதம்ப மாலையை எடுத்து அவளுக்கு பரிசாக கொடுத்தாள். அவ அந்த பரிசு எடுத்துட்டு வர ஆதாயத்துல தெரிஞ்சு என்ன பண்றது தெரியல, ஆனந்தம் எல்லையை மீறி போயிட்டு அம்பாளே அனுகிரகமா தன்னுடைய மாலையே எடுத்து எனக்கு கொடுத்திருக்கிறாளேன்னு சந்தோஷப்பட்டு எடுத்துட்டு வரா. அந்த மாலையை என்ன பண்றது இல்ல, ஆனந்த மிகுதியில் போயிட்டு இருக்கிறத துர்வாச மகர்ஷி எதிர்க்க வர அவர்கிட்ட அந்த மாலையை கொடுத்து விடுற. ஐயா இந்த மாலையை வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கு நான் தகுதி கிடையாது, அம்பா எனக்கு கொடுத்துட்டா இதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னுட்டா. அப்ப துர்வாச மகர்ஷி அதை வாங்கிட்டார், கண்ணுல வச்சுட்டார், தலையில வச்சுட்டார், ஆனந்த கூத்தாடினார். அம்பிகையோட பிரசாதம் தானா என் கையில கிடைக்கிறதுன்னு சந்தோஷப்பட்டு எடுத்துன்னு போயிட்டு இருக்காரு. அப்ப தேவேந்திரனுக்கு பிறந்த நாள் விழா அமராவதி பட்டணத்துல கொண்டாட்டம். ஐராவதம் என்கின்ற யானை 6 தும்பிக்கை 2 வாது வெள்ள நிறத்திலே ஐராவதம், அது மேல வஜ்ராயத்தை வச்சுட்டு இந்திரன் சோமாபானம் சுராபானம் என்கின்ற பானத்தை எல்லாம் குடிச்சுட்டு அட்டகாசம் பண்ணிட்டு வரான். தேவர்கள் எல்லாம் பின்னாடி கொட்டுமேளம் போட்டுன்னு வராங்க. அந்த சமயத்துல துர்வாச போட இது நல்ல சமயம், இந்திரனுக்கு பிறந்த நாள் பரிசாக கொடுப்போம் என்று இந்த மலர் மாலையை எடுத்து பரிசா காட்டினா அவன் சட்டையே பண்ணல, கையில் இருக்கிற அங்குசத்தை வச்சு அந்த மாலையை அப்படி படுக்குன்னு ஒரு குடும்பம் பிடிங்கினா யானை தலையில வச்சான். யானை 6 தும்பிக்கை இருக்கு, அப்படியே மேலேன்னு தும்பிக்கைப்படுறதுன்னு எடுத்து கீழே போட்டு காலால மதிச்சுது. வந்தது கோபம் துர்வாசருக்கு. அலங்காரம் முடிச்சவனே, உனக்கு பிறந்த நாள் பரிசாக அம்பிகையுடைய கிடைக்க முடியாத ஒரு பெரிய ஒரு பரிசை கொண்டு கொடுத்தா அதை சட்டம் பண்ணாம கீழே போட்டு மிதிச்சியா, எந்த அம்பிகையை மிதிச்சியோ அந்த லட்சுமி கடாட்சம் உங்ககிட்ட இருந்து போட்டு எல்லாமே போயிடுவாங்க, நீங்க எல்லாம் அரக்கர்களாக போவள் அப்படின்னு தேவர்கள் 33 தேவர்களையும் அரக்கர்களாக மாற்றி விட்டார் துர்வாசு ஒரு நிமிஷத்துல. அந்த அரக்கர்கள் எல்லாம் கொம்பு வந்துட்டு மூஞ்சி எல்லாம் பயங்கரமா எடுத்து எல்லா அரக்கர்களும் என்ன பண்ணாங்க தெரியல, போய் அழுகுறாங்க. நாரதர் விஷ்ணு கிட்ட கூட்டின்னு போறாரு, நீங்க தான் காப்பாற்றணும். மகாவிஷ்ணு சொல்றாரு, நீங்கள் தான் சமுத்திர மந்தனம் பண்ணுங்க, ஷீராப்தி பார்க்கடல்ல கடைஞ்சா அதுல இருந்து உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும், அமிர்தம் சாப்பிட்டா உங்களுக்கு சரியாயிடும், எல்லாமே போன பொருள் தரித்திரம் எல்லாம் திரும்ப கிடைச்சி விடும் அப்படின்னு சொன்னாங்க. லட்சுமி மறுபடியும் திரும்ப வருவாள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க, இவங்க அசுரர்களா இருக்கிறவங்க அசுரர்களோட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு 2 பேரும் பார்த்தா தேவர்களா தெரியலங்கிறதுனால அசுரர்கள் இவங்க கூட சேர்ந்து
வாசுகி பாம்பை போட்டு சிவபெருமான் கழுத்துல இருக்கிற வாசுகி பாம்பை கொண்டு வந்து மேருகிரியை வச்சு சமுதிர மந்தம் பண்ணினாங்க. அதை பண்ணும்போது அந்த வாய் அசுரர்கள் பக்கம் வால் தேவர்கள் பக்கம் இருந்தது. இழுத்து ஆட்டும் போது அது தாங்க முடியாம அந்த ஆழகால விஷம் என்கின்ற ஒரு விஷத்தை கக்கிட்டு அந்த பாம்பு அந்த விஷம் புகையா வெளியில வரும்போது பக்கத்துல இருக்கிற மரங்கள் எல்லாம் அந்த கடல் ஓரத்துல இருக்கிற மரங்கள் எல்லாம் கருக ஆரம்பிச்சு விட்டு அதி பயங்கரமான விஷம். இது யார் எடுப்பா என்ன தெரியாத போது சிவபெருமான் வந்து அதை அப்படியே சங்கில பிடிச்சு எடுத்து குடிக்கிறதுக்கு தயாரா போய் குடிக்கிறார். அதை குடிச்சோன்னா அப்பவும் கற்கின்றே இருக்கு இந்த பாம்பு. அப்போ அந்த பாம்போடைய வாயை பிடிச்சு பாம்பை இழுத்து வாயை பிடிச்சு அதுல இருந்து அதுக்கு அந்த விஷத்தை எடுத்து அந்த விஷத்தை சாப்பிடுற ஆழத்தை அந்த ஆழ விஷத்தை சாப்பிடுற மூர்த்திக்கு 64 மூர்த்தியில விஷ ஆபகரணர் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு மூர்த்தி அந்த காலத்திலே 64 மூர்த்தியில ஒரு மூர்த்தி விஷ அபகரணர் மூர்த்தின்னு சிவபெருமானுக்கு ஒரு விக்கிரகமே இருக்கு. எப்படி நடராஜர் விக்கிரகம் தட்சிணாமூர்த்தி விக்கிரகம் இருக்கிறதோ அதே போல விஷ அபகரணர் மூர்த்தின்னு ஒரு விக்கிரகம் இருக்கிறது. அது 64 மூர்த்தத்துல ஒரு மூர்த்தம். அது என்ன பண்ற இந்த பாம்புடைய எல்லா விஷத்தும் முழுவதும் கக்கி அதை ஒரு பார்த்த ஒரு சங்கிலி எடுத்து அதை சுவாமி குடிக்கிறார். ஆலம் உண்ட பெருமாள். அதனாலதான் ஆலம் அப்படிங்கிற வார்த்தை வந்தது. அதை கழுத்தை நிறுத்தினா அம்பாள் வந்து பிடிச்ச உடனே திருநீலகண்டரமானால் ஆலம் உண்ட திருநீலகண்டர். திருநீலகண்டமாக நீலகண்டமாக கழுத்து நீளமாக போயிட்டு விஷம் இருந்ததுனால அதனால அந்த ஒரு முழு கதையையும் ஒரே ஒரு வார்த்தையில ஆளுக்கு அணிகலன் வெண்தலை மாலைன்னு சொல்லிட்டார். அந்த ஆள் அப்படின்னா அந்த விஷத்தை குடித்த சிவபெருமானுக்கு வெண்மையான தலை மாலை. வெண்மையான தலை எப்படி ஆகும்? எரிஞ்சு போனதுக்கப்புறம் சாம்பல்ல இருக்கிற எலும்பு கூடு எலும்பு மண்டையோடு வெள்ளையா இருக்கும். அந்த மண்டை ஓட்டுல சுவாமி மாலையா அது கழுத்துல மாட்டிக்கிறார். இந்த விஷமானது எல்லாரையும் எரிச்சுவிடும். மனிதர்களை கொண்டுவிடும், மிருகங்களை கொண்டுவிடும், சாவரத்தை எல்லாம் எரிச்சுவிடும், தண்ணி எல்லாம் காஞ்சிவிடும் என்பதனாலே சிவபெருமான் எல்லாரையும் காப்பதற்காக ஒரு பெரிய செயலை செஞ்சார் என்பதற்காக முத்தேவர்ல மூத்தவனா சிவன் பண்றார். இந்த வார்த்தை அப்படியே அருணகிரிநாதர் இந்த விஷயம் மாறாத அந்த கருத்தை அப்படியே ஒரு பாடல்ல தோலாத்தியால் அப்பினால் ஒப்பிலால் உற்றன்னு ஒரு பாடல்ல திருப்புகழ் பாடல்ல சொல்லி இருக்கிறார். ஆழத்தை ஞாலத்துளோனா பூலோகம், ஞாலம்னா பூலோகம். ஆழத்தை ஞாலத்துளோட்டிக்கு வானத்தர் ஆவிக்கள் வாழ்வித்து மடியாதே செத்து போகாம ஆதித்து மூலத்தோட புட்கொள் ஆதிக்கு மாம் வித்தையாம் வித்தை அருள்வோனே அப்படின்னு பாட்டுல சொல்லிருக்காரு. அந்த விஷத்தை மூலத்தோட எடுத்து சாப்பிட்டு ஆதித்து மூலத்தோட உட்கொள்கின்ற உள்ளுக்குள் கொள்ளுகின்ற ஆதியாகிய சிவபெருமான். அதனால அந்த விஷத்தை குடித்ததுனாலே ஆதி பரம்பொருளாக சிவபெருமானை வைத்தார்கள். ஆதிக்கும் அவனுக்கும் வித்தையை அருள்வோனே முருகப்பெருமான் சிவபெருமானுக்கும் குருவா இருந்து உபதேசம் பண்ணினான். அதனால ஆளுக்கு அணிகலன் வெண்தலை மாலை. ஆழத்தை வேளத்தியோர் திக்கு வானத்து ஆவிக்குள் மாழ்வித்து மடியாதே ஆதித்து மூலத்துடைய உட்கொள் ஆதிக்கு வித்தை அருள்வோனேன்னு ஆழத்தை குடித்ததுனால சிவபெருமானுக்கு ஆளுக்கு அந்த சிவனுக்கு ஆளுன்னு பேர் வச்சாரு. ஆளுக்கு அணிகலன் வெண்தலை மாலை. தலைமாலையை போட்டுருக்கார். பிறை கரந்தை கொத்து பனிமத்தம். மத்தம்னா ஊமத்தம்பூ, பனினா பாம்பு, பிறை கரந்தைனா கரந்தை மலர்கள், பிறைனா சந்திரன், பிறை கரந்தை கொத்து பனிமத்தம், தலை எலும்பு. தலை எலும்பை கொண்டு மாலையை மாட்டிக்கிறார். தலை எலும்பு தலையில வச்சிருக்கார். அப்பு கங்கை, அப்பு கோக்கிர கட்டம், பிரம நன்று எட்ட தனி கட்ட தனி கொன்றையும் வேணி. பிரம்மனால கூட பார்க்க முடியாத சிவபெருமானுடைய தலையிலே வெண்தலை மாலை இருந்தது. இசைந்த ஏறும் அதை பார்த்த அதை அருணகிரிநாதர் அந்த சிவபெருமானுடைய அழக அந்த அலங்காரத்தை எப்படி பேசுறாருன்னா அந்த மாலையை போட்டு இருக்கிறத பேசுறாரு. இசைந்த ஏறும் கரியுறு போர்வையும் எழில் நீரும் இலங்கு நூலும் புலியதல் ஆடையும் மழுமானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடி மீதே. சிரமணி மாலை, சிரமண தலை மாலை, வெண்மையான தலை மாலையை சிரமணி மாலையும் முடி மீதே அணிந்த ஈசன் பரிபுட நேபிய குருநாதான் அருள்கிரிநாதர் இசைந்த எரும் என்கின்ற பாடலிலே மிக்க தெளிவாக இந்த சுவாமி மாலை போட்டு வெண் தலை மாலையை போட்டு சொல்றார். ஆளுக்கு சிவபெருமானுக்கு அழகு எது அப்படின்னு சொன்னா அந்த தலை மாலை. என்ன காரணம்னா ஒரு போர் நடக்கிறதுனா அந்த போர்ல காளி கூலி பைரவர் பைரவி சிவபெருமான் எல்லாம் போய் வீரபத்திரர் எல்லாம் போய் தாண்டவம் ஆடி
அங்க இருக்கிற போட்டி, பைரவிக்கும் பைரவருக்கும் போட்டி. யாரு இந்த தலைகளை நிறைய கொண்டு வந்து மாலை போட்டுக்கிறாளோ அவர்கள் தான் ஜெயிச்சவர்கள். அதனால இறந்த தலை மண்டைகள் எல்லாம் எடுத்து 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 கொண்டு வந்து கோத்து மாலையா மாட்டி கழுத்தில் பார்க்கலாம். நமஸ்தே நமஸ்தே மகாமுண்டி மாலா, நமஸ்தே நமஸ்தே ஜெகச்சந்திகாயா, நமஸ்தே நமஸ்தே மகாசூலதாரின்னு அம்பிகையை சொல்லுவா. அம்பிகை இந்த மண்ட மாலைகளை போட்டுப்பா, சிவபெருமானும் மண்ட மாலைகளை போட்டுப்பா. அதனால ஆளுக்கு அணிகலன் வெண்தலை மாலை, அகிலம் உண்ட மாலுக்கு அணிகலன் தன் அம் துழாய். துழாய்னா துளசி மலர். அந்த மகாவிஷ்ணுக்கு பிடிச்சது துளசி மலர். ஏன்னாச்சுன்னா இந்த சிவபெருமான் அந்தகாசுரனை கொன்ன போது அவருடைய வயர்வை துளி அந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய சுழல்ல மாட்டிண்டு அது கர்ப்பமாயி அது ஜலந்தராசுரன் ஒரு உருவம் எடுத்து அரக்கனாக வந்தது. அந்த ஜலந்தராசுரனை கொல்ல சிவபெருமானை தவிர்த்து வேற யாராலும் முடியாதுன்னு சொன்னாங்க. பயங்கர சாமர்த்தியம் பிடிச்சவன், சக்தி வாய்ந்தவன். அவன் என்ன பண்ணான்னா, பிலலோகத்தில் இருக்கக்கூடிய பிருந்தா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினா, அந்த பிருந்தா பதிவிரதா தெய்வம். அவளை மாதிரி பதிவிரதத்தை காப்பாத்துறது யாருமே இல்லை. அவ சாட்சாத் வைகுண்டத்திலே மகாவிஷ்ணுவும் லட்சுமியும் தனியா இருக்கிற சமயத்துல சரஸ்வதி ஒரு நாள் திடீர்னு உள்ள வந்துட்டா. வந்தது பார்க்க முடியாம கோவிச்சுட்டு எந்த காரணத்துக்கு வந்திருக்கான்னு கேட்காமே லட்சுமி கோவப்பட்டு நீ பூலோகத்துல போய் சரஸ்வதி நதியா பரப்பேன்னு சாபம் போட்டா. சரஸ்வதி பார்த்தா வந்தது விஷயம் என்னன்னே தெரியாம என்ன சாபம் போட்டியா, நீயும் போய் பூலோகத்துல ஒரு செடியா பரப்பான்னு சாபம் போட்டா. அந்த செடி தான் பிருந்தா அப்படிங்கிற துளசி செடி. அந்த பிருந்தா தான் இங்க வந்திருக்கா. இவதான் அந்த ஜலந்தராசுரனை கல்யாணம் பண்ணிக்கிறா. அவனை கல்யாணம் பண்ணிட்ட காரணத்தினாலே மாங்கல்ய பாக்கியம் கிடைத்து விடுறது ஜலந்தராசுரனுக்கு. ஜலந்தராசன் சாகவே மாட்டான். 6 மாசம் மகாவிஷ்ணு போரிடுறார், 6 மாசம் சிவபெருமான் போரிடுறார். இப்படி போரிட்டு அவனை கொல்லணும்னு பாக்குறாங்க. கடைசியில மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, இவ பாதிபத்தியம் போகாம அவனை கொல்ல முடியாது ஜலந்தராசன். ஜலந்தராசனோட சிவன் சண்டை போட்டு இருக்கிற சமயத்துல ஜலந்தராசன் மாதிரியே பிருந்தாக்கு முன்னாடி பிருந்தா பரமபக்தை மகாவிஷ்ணுட்ட, அவள்கிட்டயே இவர் மகாவிஷ்ணு இவளை கலங்கப்படுத்த வேண்டும் என்று அவனுடைய ரூபத்தை கொண்டு, ஜலந்தரன் ரூபத்தை கொண்டு சுவாமியே இங்க பிருந்தா கிட்ட வந்துடுறாரு. அவர் பார்த்த உடனே இவ பாதிவிருத்தியம் பெயர்றது. அது என்னன்னா பக்தி சக்தினால இறைவனை அன்பு பட்டுட்டார். அது வந்த உடனே பார்த்த உடனே அவனுடைய சிவபெருமான் அங்க இவனோட ஜலந்தராசனோட சண்டை போடும்போது ஜலந்தராசன் கைலாயத்துக்கு போய் சிவன் இடிக்க போறேன்னு போயிட்டு இருக்கிறத வழியிலே சிவபெருமான் கிழவனா வந்து நின்று, எங்க போறே கேட்டா நான் கைலாயத்துக்கு சிவனோட சண்டை போட போறேன், நான் போடுற சக்கரத்தை நீ கையில எடுத்தா சிவனோட சண்டை போடுற திறமை உனக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், முதல்ல இதை பண்ணுன்னு குதிகால பூமியில வச்சு கட்ட வரலால ஒரு வட்டத்தை போடுறார். அன்னைக்குதான் வட்டமே தோன்றிட்டு அந்த வட்டத்துல இதை பிச்சு இடு அப்படின்னா அதை சுத்தி சுத்தி பெயர்த்தெடுத்தா அவன் சொல்லலானதுனால சுத்தி பெயர்த்தெடுத்தா அதை சுத்தி மேல போய் சக்கரமா வந்து அதே சக்கரம் திரும்பி வந்து அவன் தலையை வெட்டி கொண்டு போய் பிருந்தா மூஞ்சில முகத்துக்கு நேர வச்சது. அவன் பார்த்தா பாதுகாத்தியம் போயிடுச்சு. வந்தது மகாவிஷ்ணுன்னு தெரிஞ்சு கோபம் கொண்ட பிருந்தா விஷ்ணுவை சபிச்சா நீ சால கிராமமா போவ. அப்ப சால கிராமமா போன போது விஷ்ணு சொன்ன, நீ பூர்வ ஜென்மத்துல லட்சுமியா இருந்தவ, பூலோகத்துல செடியா வந்த, பண்ணின பாபம் தான் இந்த ரூபம் ஏற்பட்டது உனக்கு. அதனால உன்னை இனிமே என் ஜீவனா வச்சுப்பேன்னு மகாவிஷ்ணு பிருந்தாவாகிய துளசியை ஜீவனா வச்சிருந்தார். பிருந்தா பிருந்தாவனி விஸ்வபூஜிதா விஸ்வபாவனி புஷ்பசாரா நந்தனீஷ துளசி கிருஷ்ண ஜீவனின்னு மகாவிஷ்ணுக்கு ஜீவனா இருக்கக்கூடிய அந்த துளசியை தன் துழாய் தன்மை வாய்ந்த அந்த துழாயை துழாய் மாலையே மகாவிஷ்ணு கழுத்தில் போட்டுருக்கார். அகிலம் உண்ட மாலுக்கு அணிகலன் தன் துழாய். அகிலத்தெல்லாம் உண்டார் மால் தான் பிரம்மா மகாவிஷ்ணு அனந்த சயனத்துல படுத்துட்டு இருக்கிறத வயத்திலேருந்து நாப்பியிலேருந்து தொப்புள் குடியிலேருந்து ஒரு பெரிய தாமரை மலர் வெளியில வருது. அந்த தாமரையில பிரம்மன் உதித்தான். இது பாகவத புராணத்துல வருது. பிரம்மன் உதித்த போது நான் எங்கேருந்து வந்தேன் தெரியல, நான் என்ன செய்யணும் தெரியல, பார்க்கலாம் ஒண்ணுமே இல்ல, அண்டச்சராச்சரம் ஒண்ணுமே தெரியல. அவன் என்ன பண்ண என்னன்னு கேட்டோன்னு சுவாமியுடைய அசிரீதி கேட்கறது, நீ வந்த வழியாவே உள்ள போய் பாரு என்ன இருக்குன்னு தெரிஞ்சோட. அதை பார்த்து பிரம்மன் மறுபடியும் தாமரத்தண்டுக்குள்ள திரும்பி உள்ள போய் மகாவிஷ்ணுடைய திருவயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த அண்ட சராச்சரம் அகில கோடிகள் எல்லாமே மகாவிஷ்ணு வயிற்றுல இருக்கிறது. அதை பார்த்த உடனே அவன் என்ன பண்றது தெரியல. அந்த பிரம்மாண்ட சிருஷ்டி ஃபுல்லா மகாவிஷ்ணுடைய வயிற்றுல பார்த்தான். அதை பார்த்துட்டு பிரம்மன் நான் என்ன பண்ணணும்னு கேட்டோன்னு சிருஷ்டியை பண்ணி சொல்லி சுவாமி கொடுத்தாருன்னு பாகவத புராண கதையில வந்து. அப்படிப்பட்ட உலகங்களுக்கு அந்தரிட்ச நாப்பியாதாசி சந்தட்சகம் சிரேஷ்ணோ சமவர்த்தத பத்யாம் பூமிதேச சோஸ்திராஹாத்தின் வேதத்துல வருது. அந்த அந்தரிட்சம் பூரா நாவிக்குள்ள வயிற்றுல பிரம்மனுக்கு காட்சி கொடுத்தாருன்னா மகாவிஷ்ணு வயிற்றுலே
எல்லா உலகங்களும் அடங்கி இருக்கிறது என்பதனாலே அகிலம் உண்டா மால் அப்படின்னு அருள்கிறார். ஒரு வார்த்தையில ஒரு முழு கதைகளை போடக்கூடிய சாமர்த்தியம் அருள்கிறார் தவிர்த்து வேற யாருக்கும் இருக்குமான்னு ஆச்சரியம். அந்த குருவுடைய பாடல்ல அவர் சொல்லியிருக்கிறார், அகிலம் உண்ட மாலுக்கு அணிகலன் தன்னம் துழார் மயிலேறும் ஐயன். அந்த மயிலே ஏறுகின்ற ஐயன்னா எனக்கு தலைவன், ஐயனா தலைவன், ஐயன் எனக்கு தலைவன், எல்லாருக்கும் தலைவன் சிவபெருமான், எனக்கு தலைவன் முருகண்டா. மயிலேறும் ஐயன் காலுக்கு அணிகலன், ஐயன் காலுக்கு அணிகலன் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலன் வேலையும் சூரனும் மேலுமேனார். அவன் காலுக்கு அணிகலன் வானோர் முடி, வானவர்களுக்கு தேவர்களுடைய முடி அவனுடைய திருவடி. அவனுக்கு எப்படின்னா சூழன் உடலட வாடி சூரிட வேலை விடவல பெருமாளே, நீ வேலை விட்ட முருகனே, உன்னுடைய வேலுக்கு அணிகலன் வானோர் முடி, தேவர்கள் முடிய நீ வேலுக்கு அணிகலனா வச்சுட்டு இருக்காய். அந்த வேல் என்ன பண்ணுச்சுன்னா அந்த சமுத்திரத்தை அடிச்சது. அத வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலன் வேலையும் சூரனும் நேருமே. கடம்பு மாலை முருகனுடைய திருவடியிலே இருக்கிறது, கையிலே வேல் இருக்கிறது. அந்த வேலுக்கு என்ன அணிகலன்னா அதை செஞ்ச செயற்கரிய செயல்கள் தான் அதுக்கு அணிகலனா வருது. என்ன செஞ்சிச்சுன்னு கேட்டா வேலையும் சமுத்திரத்தை காய வச்சது. அந்த சமுத்திரத்தை காய வச்சது ஒரு மகுடம் அதுக்கு. இரண்டாவது சூரனை அழித்தது, அதுக்கு ஒரு மகுடம். மேருவை செண்டால் அடித்து மேருவை வெட்டி எடுத்தது, அதுக்கு ஒரு மகுடம். அதனால வேலு, அந்த வேல் திரைக்கடலை எப்படி குடிச்சதுன்னா, வேல் திரைக்கடலை உடைத்து நிறை புனர் கடித்து குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் அப்படின்னா சூரன் உடல வாரி சுவடிட வேலை விடவல பெருமாளை சூரனுடைய உடலை அழித்தது, சமுதிரத்தை அழித்தது. அப்படிப்பட்ட திறம் வாய்ந்த வேல் கிரௌஞ்சகிரி ஊடுருவ துளைத்த வை வேல் மன்னா அருணகிரிநாதர் சொல்லுவார். அந்த சொர்ண கிரௌஞ்சகிரி மேருவையும் உடைத்து எடுத்தது முருகனுடைய வேல். அந்த வேலுக்கு அணிகலன் என்னன்னு கேட்டா சமுத்திரமும் சூரனும் மேருவும். அவன் காலுக்கு அணிகலன் என்னன்னு கேட்டா வானோர் முடியும் தேவர்களுடைய தலைமுடியும் கடம்பும் கையில் அவன் கடம்பும் அவனுக்கு அலங்காரம். முருகப்பெருமானுடைய காலுக்கு அலங்காரம் என்னன்னா வானோர் முடியும்னா தேவர்களுடைய முடி அவன் காலுக்கு அலங்காரம் அப்படின்னு சொன்னார் அருணகிரிநாதர். கடம்ப மாலையும் இனி வர விட வேண்டுமும் மறுகுலாமியர் ஒரு பாடல்ல சொல்ற, தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் காவடி ஏட்டிலும் பட்டதென்றோ படி மாவலிவால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூடத்து முகடமிட்ட சேவடி நீட்டும் பெருமாள் மருதன் தன் சிற்றடி என்றனர். அந்த சிற்றடியானது மயில் மேலே ஏறிச்சு தேவர்கள் தலைக்கு அலங்காரமாக ஆச்சு. அது ரெண்டும் முருகப்பெருமானுடைய திருவடிக்கு இருக்கிற அலங்காரம் சொல்லி, இந்த அலங்காரத்திலே சிவனுக்கு அலங்காரம் பெண் தலை மாலை, மகாவிஷ்ணுக்கு அலங்காரம் தன்னந்துழாய், முருகனுடைய திருவடிக்கு அலங்காரம் மயில் பாகமும் தேவர் தலையும், அவனுடைய வேலுக்கு அலங்காரம் வேலையும் சூரனும் வெப்பம் அப்படிங்கிற பாடலை பார்க்கலாம். ஆளுக்கு அணிகலன் வெண்தலை மாலை, அகிலமுண்டம் ஆளுக்கு அணிகலன் தன் அம் துழாய் மயிலேறும் ஐயன் காலுக்கு அணிகலன் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலன் வேலையும் சூரனும் மேருவுமே அப்படிங்கிற ஒரு சிறப்பான பாடல். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரம்.